ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன ரெசிபினா, கல்யாண வீட்டில் செய்கிற பிரியாணிக்கு கண்டிப்பாக இந்த தக்காளி ஜாம் வைப்பாங்க. அந்த தக்காளி ஜாம் நம்ம வீட்டில் எப்படி பண்ணலான்றதை இன்றைக்கி ரெசிபியாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். ஒரு பேனில் தக்காளி முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 4 தக்காளி நல்ல பழுத்த பழமாக எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் அது கூட நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பேரிச்சம்பழத்தையும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுக்கிட்டு வந்துடணும். இந்த அரைச்ச தக்காளி கூட வேக வச்ச பேரிச்சம்பழத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு வாணலில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு முந்திரி பாதாமியும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்த பாதாமியும் முந்திரியும் தனியாக எடுத்துருங்க. அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் பேரிச்சம்பழத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த நெய்யிலே நல்லா இதை கொதிக்க விடுங்க. இப்போ உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சம் சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சுகரையும் சேர்த்துக்கோங்க. சுகரை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. அப்போ தான் சுகர் நல்லா மெல்ட் ஆகி அந்த ஜாம் மாதிரி வரும். இப்போ பாருங்கள், நம்மளோட தக்காளி ஜாம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்னஸ் வந்திருக்கு. நீங்கள் இன்னும் கூட வேணா கூட திக்காக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டேன். இதில் ஒரு அரை லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமனோட புளிப்பு டேஸ்ட் இந்த ஜாமில் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஜாம் ரொம்ப கட்டி ஆகாமையும் இருக்கும் இந்த லெமன் சேர்க்கறதால. கடைசியாக நம்ம பொரித்து வச்சுருக்க முந்திரியும் பாதாமியும் இதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட தக்காளி ஜாம் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா பிரியாணி கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் பிரியாணி செய்யும்போது கண்டிப்பாக இந்த தக்காளி ஜாமை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருக்குன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.